பயமா? திமுக காரனுங்க காதாண்ட வந்து கத்திங்க அந்த பயமா அகயமாண்ணா எப்படி இருக்கு? நான் சொல்றத வாங்கிக்கா. ஆமா உனக்கு வாயில புழு கொட்ட போகுது. ஏன் புளின்னு கிடக்குறேன்? யாரு கிட்ட வந்து வாயை கட்சிட போறீங்க. நார்மலா இந்த பழுது இருக்கும். ஆமா சோடா சாப்பிடலாம். உப்புமா பழுது மட்டும் தான் இருக்கும். உப்புமா போடுவாங்க. எங்க உப்புமா போடுவாங்க? கிச்சன்ல. புழுவை காரி துப்புவாங்க. யார் துப்புவாங்க? தளபதி விஜய் அண்ணன் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் மக்கள் செல்வாக்கம் இருக்குது. நம்ம டிஎம்கே வந்து 75 ஆண்டுகள் நானும் இவ்வளவு நாளும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு வந்தேன். இல்லைன்னு சொல்ல. ஸ்டாலின் ஐயா மைக்ல சொன்னாராம், சிவா அமைதியா இருக்க மாட்டேன், எல்லாரையும் அடக்கு அப்படின்னு. அது உண்மையா பொய்யா? தளபதின்ற பேர் ஐயா யாரு கொடுத்தாங்க? ஸ்டாலின் ஐயா யாரு கொடுத்தாங்க சொல்லுங்க. அதை தான் நான் கேட்கறேன். நான் சப்போர்ட் பண்ண வரல. ஒரு மாதிரி வெறி புடிச்ச டிஎம்கே பார்ட்டியை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபுல் குடி குடிச்சிட்டு மூஞ்சிக்கலாம் ஒரு மாதிரி புளிச்சு போன மாதிரி உட்காந்துக்கிறாரு. அவர்கிட்ட தான் போறேன். வெறி புடிச்ச மாதிரி டைம் பாஸ் ஆகலை. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2. கண்டு மகிழுங்கள். நாங்கள் தான் போகிறேன். என்ன நான் பேசி கிடக்க போகிறத பாறேன். ஒன்றுமே புரியாது. சம்பந்தம் இல்லாத கதெல்லாம் பேசுவார். இந்த போகிறேன் பாருங்க. வரேன். போலாமா? வாங்க. உங்களுக்கு எதுவும் பயம் இல்ல? பயமா? திமுக காரனுங்க மாரி வந்து காதாண்ட வந்து கத்திங்க அந்த பயமா அகயமாண்ணா எப்படி இருக்கு? திமுக காரனுக்கு பயமா? குட்டி பையன். நான் குட்டி பையன், அதெல்லாம் கத்தக்கூடாது. திமுக காரனுக்கு பயமா? 75 வருஷம் என்ன சாதாரண விஷயமா? உங்களுக்கு எப்படி பயம் இருக்க? நாங்க அதெல்லாம் எதுவும் சொல்லல. இல்ல பார்ட் 1ல வந்து மக்கள் நிறைய பேர் பார்த்தாங்க, மகிழ்வித்தாங்க. ஓகே பரவாயில்ல. வெயிலா இருக்குது போலாம். வெயிலா இருக்குதா? வெயிலா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன தமிழ் பேசுறீங்க? சூரியன் நெஞ்சில குத்துறான். உதய சூரியன் நெஞ்சில குத்துறான் நீங்களே சொன்னா எப்படி கதை? சரி ஒன்னு தெரிஞ்சுக்க. எந்த கட்சினா இது வரைக்கும் ஆரம்பிச்ச இந்தியாவுல உள்ள கட்சிங்க சரி ஓகே ஒரே சின்னத்துல இது வரைக்கும் இருந்துக்குதா? கிடையாது. காங்கிரஸே கிடையாது. பாரதிய சேவலு ரெட்ட போறா. நான் சொல்றேன்னா 1989 சேவல் ரெட்ட போறா. ஆனா இந்தியாவுல கேட்டுக்க, இந்தியாவுல கேட்டுக்க சேவல ரெட்ட புறாவா? ஆமா. அப்ப டிஎம்கே தான் வெயிட்ன்றீங்க. உட்காருங்க பேசலாம். உட்காருங்க. ஆமா டிஎம்கே தான் வெயிட்ன்றீங்க. ஆமாப்பா. ஆமா தான் இல்லன்னு சொல்ல. இத்தனை வருஷமா 75 வருஷமா வந்து டிஎம்கே நம்மளும் டிஎம்கே கூட்டம் தான். உங்க அம்மா அப்பா எல்லாரும் ஓட்டு போட்டுருந்தாங்க. அப்பாலாம் வந்து கலைஞர் தாத்தா போட்டோ இருந்தாலே 24 மணி நேரம் அப்படி நின்று பாப்பாரு, மொச்ச பாப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அப்பா. ஆமா எங்க அப்பா வீட்டுல எல்லாருமே நம்மளதான் ஓட்டு போட்டுதான். ஆனா இப்போ பொதுக்குழு கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கேக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் போட்டியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி, அதிமுக என்ன ஒரு கணக்குல இல்லையா? அதான் கேக்குறேன். இது எங்க எடுக்கிற அநியாயத்தை கேக்குறேன். என்ன சொல்றீங்கல்ல, இவரு வந்து பாயாசம் சொல்றா. பாசிசன் என்னன்னு தெரியல. பாசிசன் என்ன இன்னைக்கு ஒரு இது மாதிரி இது மாதிரி இல்ல, சினிமா கிடையாது. அரசியல் இந்த சேரை வச்சுக்கணும் விளையாடுறது இது இல்ல, இது அரசியல். இது இதெல்லாம் என்ன கதை? இந்த சேரை வச்சுக்கணும் அவர் 10 பேர் அடிப்பாரு. யாரு விஜய் அடிப்பாரு, அடிப்பாரு. சிவனே அவரை ஏன் சூப்பர் ஸ்டார் நிஜ வாழ்க்கையில இவரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அதுக்கு பேர் தான் சினிமா. நேரடியான வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது. சினிமா ஆபத்துல இனிமேல் சொல்றேன் கேட்டுக்க. நீ சொல்றது வாங்கிக்க. நான் வாங்கிக்கிறேன். பாயாசம் சொல்லுங்க. அப்படி என்றால் என்னன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிறேன். ஆமா. அப்ப என்ன விரிவான விடையளிக்க சுருக்கமான கொடுப்பாங்க. இந்த தம்பிக்கு, அந்த விஜய் தம்பிக்கு, அவங்க தம்பிக்கு எவ்வளவு உற்சாகமா போறாங்க. ஏதோ அவங்க யாரு தெரியுமா? எந்த கட்சியிலும் சேர்க்காதவங்க. என்ன எந்த கட்சியிலும் சேர்க்காதவங்க? பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க சொல்றது கேளு. இளைஞர்கள் வராங்க, முற்போக்கு வராங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதிமுகவுல திமுகவுல எந்த கட்சியிலும் சேர்க்காதவங்க. திமுகவுல அதிமுகவுல சொல்லுங்க. யாருமே சேர்க்கல. அவங்கள போன உடனே மாவட்ட செயலர் போன உடனே. ஆமா, எங்க எடுக்கிற அநியாயம். போன உடனே பாபா மாவட்ட செயலர் வாங்க, மாவட்ட செயலர் வாங்க. திமுகவுல சொல்லுங்க செல்லாம் சொல்லுங்க. கேளுங்க, நீங்களும் கேளுங்க. இந்த அதிமுக பொறுப்பு இல்லாதவங்க, திமுக பொறுப்பு இல்லாதவங்க, இதுலயும் பொறுப்பு இல்லாதவங்க, இதுலயும் பொறுப்பு இல்லாதவங்க. ஆமகரி சாப்பிடுறவர் யாரு? சீமானண்ணா. ஆமா, அண்ணனா வயசுல பெரியவங்களா? அப்புறம் அண்ணன் தான். ஆமகரி தலைவர் பிரபாகரன் ஆமகரி செஞ்சு இவர் கொடுப்பாரு. இவர் போனதே கிடையாது. இந்த ராஸ்கல் போனதே கிடையாது. எங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா போஸ்ட் அடிச்சு. இப்ப நான் எப்படி தெரியும்? நான் கொடுத்தா வந்து பிரபாகரன் கை கொடுத்த மாதிரி இலங்கைக்கு போனேன்,
இதெல்லாம் வந்து தவறான விஷயம். இலங்கை எங்க இருக்குது நீங்க சொல்லுங்க. சொல்றதுக்கு இல்ல, சரி நீங்க சொல்லுங்க. நான் போனது கிடையாதுன்னு சொல்றேன்ல. அதத்தான் நானும் சொல்றேன். போனுவேன் அதான் நான் சொல்றேன். கோழி கத்துது. அதாவது நான் என்ன சொல்லுங்க. மட்டக்களப்பு கலிபுரான்னு படிச்சுதாங்கிறேன். ஆமா, தெரிஞ்சு தீவில் தான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. தலைவர் கலைஞர் வைகோ அனுப்பினார். அப்ப யார? வை கோபாலசாமி அப்பலாம் அவர் பேரு அனுப்பினார். இந்த சீமான் சொல்ற ஒரு அந்த தெரியல மேதகு அண்ணன் என் தலைவன் திருவாவளம் பார்த்துட்டு விருவன்னு அவரு வந்து வரத இவர் எந்த தேதியில போனாரு? சீமான் எந்த தேதியில போனாரு? ரெக்கார்டு எல்லாத்தையும் கேக்குறீங்க. ஆமா சொல்லலாம். நீ பேட்டி எடுக்க. சரி, நான் பேட்டி எடுக்க வந்தேன். நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா அவர் சொல்றாரு, நாங்க நம்புறோம். நீ நம்புறீங்க, நம்புறோம். நீங்க நம்பலையா? பாயிண்ட்க்கு வரணும்பா. நீங்க நம்பலையா? பாயிண்ட். ஆமா. இப்ப தளபதி வந்து தளபதி யார்? தளபதியா அதுதான் இப்போ ஒரே இதுவா இருக்குது. கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். தளபதி இமேஜின் யார் போட்டோ வருது பார்க்கலாம். அவங்க தான் தளபதி. கூகுள்ல முடியா இளைய தளபதி விஜய் நடிக்கும் புலி சொல்றதுக்கலாம் வரும். அப்ப தளபதி போடல. அப்ப ஏன் தளபதி? அப்ப இளைய தளபதி சின்ன வயசா இருந்தாருங்க. சொல்றதுக்கலையா? இப்ப பெரிய வயசா இருந்தாரு, தளபதின்னு போட்டுக்கினாரு. நான் என்ன கேக்குறேன்? என்ன கேக்குறேன்? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க திடீர்னு? சொல்லுங்க. நான் சொல்றது இல்ல, சொல்லுங்க. தந்தை பெரியார் சும்மா நம்ம தமிழ்நாட்டு இல்லாத ஆளுலாம் வரத்தம் பாரோம். நம்ம என்ன கதை பேச வந்த? சொல்றது கேட்டுக்க. தந்தை பெரியார், தந்தை பெரியார் அப்பா நமக்கு தெரியாது. முத கேள்விப்படுறேன் தந்தை அப்பான்னு. தந்தை பெரியார் அவரு எப்படி தெரியும்? தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், ஆமா, புரட்சி நடிகை எம்ஜிஆர். இந்த பொம்பளை கூட அம்மா நீ உங்களால எனக்கு பொம்பளை கம்பெல்லாம் சொல்லக்கூடாது. பெரியவங்கள அம்மா புரட்சி தள்ளினவங்க. இப்ப நடுவில் போய் உமா புரட்சி கூட ஏத்துக்கினீ அம்மா உமான்னு ஏத்துக்கா. அது போல சினிமா கதைக்கு வரேன். நடிகர் திலகம் சிவாஜி. ஆமா ஆமா ஆமா. மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரா. ஆமா. என்ன சம்பந்தம்? ரசிகர் கிண்டி விட்டு யாரு கிண்டி விட்டு கிண்டில இறக்கி விட்டுன்னு சொல்லி இந்த கதை. அவரு 2026 எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நான் வந்து சப்போர்ட் பண்ணலங்க. நான் சப்போர்ட் பண்ணல. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? அவரு என்னத்தான் பண்றாரு? நீ போய் கொடு. நம்ம எல்லாருமே சேர்ந்து வாய்ப்பு கொடுக்கலாமான்னு கேக்குறேன். கொடுக்கலாமா வேணாமா? கொடுத்தா அப்படி என்னத்தான் பண்ண போறாருன்னு கேக்குறேன். கொடுக்கலாம். நல்லாட்சி நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் நல்லாட்சி. அவரு ஐயா இவருக்கு ஐயாவை பத்தி எந்த குறையும் சொல்லலைங்க. கோடிகளை சம்பாதிச்சு 75 வருஷமா இவங்க ஆள்றாங்களே. ஒரு வாய்ப்பு, ஒரு சீசன் வாய்ப்பு. 2026 ஒரு சீசன் நம்ம கொடுப்போம். ஒரு சீசன் ஒண்ணு கொடுப்போம். வாய்ப்பு இருக்கு. என்னத்துக்கா? சும்மா கொடுத்து பாப்பா என்ன நடக்குது. கொள்கை கோட்பாடு. சரி, நான் என்ன சொல்றேன்னா, நான் ரெடி படத்துல பிறந்துக்கிட்டு போவார் ரோட்ல. அது மாதிரி ஐயா போவாரா, ஸ்டாலின் ஐயா போவாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி எதை போவாங்களா? ரோட்ல பார்த்துன்னு போவாங்களா? எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து போய் ஐயா காலில் விழுந்து போய் பேசக்கூடாது. ஆளுக்கு ஒரு திறமை. நான் என்ன சொல்றேன்னா, திண்டுக்கல் ரீட்டா. ஆமா, திண்டுக்கல் ரீட்டா மகமாய் எம்மா. ஆனா அந்த பொம்பளையே அந்த யார் காலில் விழுந்து தட்டினாங்க மேட்ச் என்ன டீம்னு தெரியாது. என்ன கதை பேச வந்த தான் என்ற சர்வாதிகாரி யாரு? பழனிசாமி யாரு? நான் என்ன சொல்றேன்னா, 2 பேருக்கும் போட்டின்ட்டாரு. யாரு இருக்கு? தமிழக வெற்றிக்காரன் தளபதி விஜய் அண்ணா அவர்கள். தளபதி விஜய்? ஆமா, தளபதி மு.க. ஸ்டாலின் தான் தளபதி. சரிங்க, இவரு தான் சொல்றாருங்க. இவர் இளைய கூகுள்ல வந்து தளபதி விஜய்னு போட்டா ஒரு போட்டோ வருது. அப்ப தளபதி ஸ்டாலின் போட்டா ஐயா போட்டோ தான் வருது. சிஎம் போட்டோ தான் வருது. நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. நல்லா அறிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நல்லா அறிஞ்சவங்க. நல்லா எம்ஜிஆர்னு பேரை நீ வச்சுக்கோ. நான் கேக்குறேன், எம்ஜிஆர் பேர் அது எப்படிங்க எம்ஜிஆர் பேர் நான் வைக்க முடியும்? தளபதினு ஒரு பேர். தளபதின்றது பட்ட பேருங்க. யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? சரி, அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க? தளபதின்ற பேர் ஐயாக்கு யார் கொடுத்தாங்க? ஸ்டாலின் ஐயா யார் கொடுத்தாங்க? சொல்லுங்க. அதையும் தானே கேக்குறேன். நான் சப்போர்ட் பண்ண வரல. இவருக்கு யாரு இளைய தளபதி? இப்ப உங்களுக்கு ஸ்டெக் ஆகுதா? சொல்ல முடியல. திணறீங்க. நான் சொல்றதுக்கு இல்ல, ஒரு பேரை சந்தோஷம் உங்க அப்பா சூட்டினார், தாய்மன் சந்தோஷம் சூட்டினார்னா அதை என் பிள்ளையோ நானோ வந்து எடுத்துக்கூடாது. உற்சாகப்படுத்தணும். நான் சொல்றேன், இந்த பில்லுன்னு வச்சுக்க, இந்த மண்ணுன்னு வச்சுக்க, இந்த அட்டகத்தின்னு வச்சுக்க. சினிமாவில சண்டை போடுறது புள்ள தெரியுமா? மெடிக்கால் சுபாய் அவர் வச்சுக்கிறது. சினிமா படங்க அதுதான் போய் எதிரில போடுறாங்களே. இது எல்லாம் அனைத்தும் சித்தரிக்கப்படுகிறது. இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குன்னு போறாங்களே. எதுக்கு தான்? அப்புறம் பைத்தியம் மாதிரி பேசி கிடக்கூடாது மாமா. என்ன மாமா நீங்க பேசுங்க?
நீ தான் பைத்திய மாதிரி பீச்சர் வகுது உள்ள எடுத்து வச்சுக்க செஞ்சு கையே அருவா மாதிரிமா இருந்தாலும் நீங்க வந்து 75 ஆண்டு இது கத்தி எது கத்தி கையில் இது கத்தி செஞ்சு வந்து போடும் சும்மா இது பண்ணக்கூடாது ஆதித்யா மாதிரி பண்ணக்கூடாது ஆதித்யா சேனல் மாதிரி சரி நான் உனக்கு கேக்குறேன் சரி நான் கேக்குறேன் நான் என்ன சொல்றேன்னா 2026 ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா ஜெயிப்பீங்களா 200 தொகுதி ஜேசிபி ஓட்டுவீங்களா 200 தொகுதி தளபதி சொல்லுகிறார் இவரு ஜெயிப்பாரா மாட்டாரா யாரு தளபதி விஜய் அவர்கள் அவரால் முடிஞ்சா அவர் நல்ல ஒரு ரசிகர்லாம் கூடி சேப்பாக்கம் திருவள்ளிக்கல்ல எங்க இளைஞர் சொல்லுவா சொல்றது கேள்வி சொல்லுங்க எங்க இன்னைக்கு தாலியா அதனால வந்து என்ன சொன்னாப்ல தம்பியா மன்னர் ஆட்சி இவர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மக்கள் திருப்ப மகேஷ் திருப்பா நான் என்னன்றேன் இந்த ஆளு சொல்றது கேள்வி இந்த ஆளு யாரு அந்த ஆதவர்ஜன் வந்தான் பாரு மன்னர் ஆட்சி பெரிய கோடீஸ்வரன் இவன் நல்ல மனிதர்களா இருந்தால் சேப்பாக்கம் திருவள்ளிக்கல்ல எங்க இளம் தலைவர் கிட்ட நின்னு இளம் தலைவர் யாரு இளம் தலைவர் உதயநிதி சரி அவர் தானே சினிமால இருந்து எங்க வந்து சொல்லுங்க அவரே சினிமால இருந்து மன்னர் ஆச்சா இங்க திரும்ப மன்னர் இல்ல மன்னர் ஆட்சி எத்தனை லட்சம் கோட்டு இல்லங்க அவரு ஓகே படத்துல நினைச்சாரு எதுக்கு இங்க வந்தாரு அவருடைய வயசுல பெரியவங்களா இருக்காங்களே அண்ணனுக்கு மட்டும் உதயநிதி அண்ணனுக்கு ஏன் துணை முதலமைச்சர் அதோட சீனியர் எல்லாம் இருக்காங்களா அதை பத்தி நம்ம பேசும்போது அது இல்ல ஓபிஎஸ் ஓடுறான் சசிகலா சசிகலா அவங்க வந்து உங்களுக்கு பெரியம்மா மாதிரி சசிகலா பெரியம்மா சொல்லுங்க எனக்கா 1950 பேரை சொல்லி பேசாதீங்க 1957 உருவாக்கப்பட்ட செலக்ஷன் நின்னுச்சு ஜெயலட்சுமியா 1957 எலெக்ஷன் சந்திச்சு திமுக இந்த வரைக்கும் போராடி வெற்றி தோல்வி சகஜம் தான் ஆனா 2026 பக்குன்னு இருக்குது எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன் புதுசா தளபதி விஜய் அண்ணன் அவர்களும் வந்து கொஞ்சம் மக்கள் செல்வாக்கம் இருக்குது நம்ம டிஎம்கே வந்து 75 ஆண்டுகள் நானும் இவ்வளவு நாளும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு வந்தேன் இல்லைன்னு சொல்ல இந்த வாட்டி வந்து ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமான்னு நான் ஒரே ஒரு மன திருப்தி ஒரு இதுவா இருக்கு எங்களை மாதிரி ஆள் கேட்க கூடாது எங்களை மாதிரி ஆள்லாம் வந்து உண்மையாக உழைச்சு 100 ஓட்டு 200 ஓட்டை சேர்க்க வேண்டியது ஜெயிக்க வேண்டியதாங்க சின்ன உதாரணம் சின்ன உதாரணம் ஐயாவுடைய மாமாவுடைய ஒன்று சொல்றேன் கேளுங்க நான் ஒன்று சொல்றேன் ஒரு மாநாடு ஒன்று நடந்தது அந்த மாநாட்டில் மாமா போயிட்டு பயங்கரமா எல்லாரும் கத்தினுக்கிறாங்க மாமா கத்தினுக்கிறாரு ஸ்டாலின் ஐயா மைக்ல சொன்னாராம் சிவா அமைதியா இருக்க மாட்டியா எல்லாரையும் அடக்கு அப்படின்னு அது உண்மையா பொய்யா சரி அது வந்து உண்மையா பொய்யா நிறைய பேர் சொல்லிருக்காங்க உண்மையா பொய்யா சொல்றதுக்கலாம் இது உண்மையா பொய்யா மட்டும் சொல்றதுக்கலாம் உண்மையா பொய்யா அதெல்லாம் பொய்யா சொல்றதுக்கு அப்ப நீங்க சொல்லிருந்தீங்க காரி துப்ப மாட்டாங்க நான் சொல்றதுக்கு நீங்க தானே போய் சொல்லிருந்தீங்க எல்லாரும் ஐயா ஸ்டாலின் என்ன சிவானு கூட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்ன உடனே இல்லன்னு சொல்றீங்களா நான் சொல்றதுக்கு இல்லையா நான் என்ன சொல்றேன் விஜய் வந்து நீ கட்சியில விஜய் கட்சியில இருக்கிறீங்க நான் இல்ல கட்சியில இல்ல யாரோ தம்பிமார்கள் சரி உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் விக்கிரவாண்டியில மாநாடு நடந்ததுல தமிழக வெற்றிக்காக தளபதி விஜய் அண்ணா அவர்கள் மாநாடு நடத்தினாரு அப்போ அவ்வளவு கூட்டம் ஏன் பிச்சின்னு வந்தது அதை மட்டும் நான் கேட்கறேன் ஏன் வந்தது அவரு தோத்துருவாருன்னு சொல்றீங்க கூட்டம் ஏன் வந்தது ஏன் அவ்வளவு கூட்டம் வந்து என்ன சொல்றேன் ஃபுல்லா டிராபிக் ஆயிடுச்சு நான் சொல்றதுக்கு பம்பர் ஆயிடுச்சு சொல்றதுக்கு பம்பர் ஆயிடுச்சு கூட்டம் வந்து கூட்டமா சொல்லுங்க உனக்குன்னு சொல்றேன் உங்க ரசிகருக்கு சொல்றேன் ஏன்னா நீ விஜய் நீ கேள்வி அந்த மே இல்லாம நான் கட்சியில இருக்கிறேன் நான் இதெல்லாம் இருக்கிறேன் நான் இது வரைக்கும் ஏன்னா பேனர் கணல பாத்துக்கிறீங்களா சரி நீ கட்சியில நம்ம காலங்காலமா டிஎம்கே தான் ஓட்டு போட்டுக்கிறோம் உன்னோட இந்த வாட்டி அப்பா அம்மா அவங்களுக்கு தான் போடுவாங்க அதை மாற்றமே கிடையாது யாருக்கு போடுவாங்க டிஎம்கே தான் போடுவாங்க நான் வந்து இப்போ ஒரு வாய்ப்பு தரலாமான்ட்டு யோசிக்கிறேன் வேணாமான்னு யாருக்கு இன்னத்துக்கா சரி என்ன தவறு பண்ணிட்டோங்க இன்னத்துக்கு தவறு பண்ணலாமா நல்லா புரிஞ்சுக்க பெண்களுக்கு பஸ் ஃப்ரீ காலை உணவு காலை உணவு பெண்களுக்கு மட்டும் அப்ப நாங்களாம் கல்லூரி நாங்களாம் நீ அதாவது பள்ளிக்கூடம் போறவங்க காலை சாப்பாடுக்குதோ இல்லையோ தாய்மார்கள் இருக்குதோ பள்ளிக்கூடம் எங்க போறானுங்க பள்ளிக்கூடம் எங்க போறானுங்க தயந்தோப்புல தான் பள்ளிக்கூடம் போய் படிச்சு பேசிக்கிறேன் இப்ப நான் கிடையாது இப்ப இருக்கிற பசங்க பாதி பேர் 50% பசங்க தயந்தோப்புல எங்கேயும் சுத்திக்கிறேன் பொண்ணு கஞ்சா காமராசர் காலத்துல மதிய உணவு திட்டம் பசங்க ஆம்பளை பசங்க சாப்பிட்டோம் நாங்க கேட்டுல சாப்பாடு கொடுப்பாங்கன்னு போயணும் சாப்பாடு கொடுப்பாங்க சரி விடுங்க சாப்பாடு எல்லாத்தையும் சொல்றது வீட்டுல பழுது இருக்கும் ஆமா சோடா சாப்பிடலாம் உப்புமா பழுது மட்டும் தான் இருக்கும் உப்புமா போடுவாங்க எங்க உப்புமா போடுவாங்க கிச்சன்ல எங்க உப்புமா போடுவாங்க எதுல கவர்மெண்ட்யா எதுல எந்த இடத்துல எந்த ஊர்ல உப்புமா போடுறாங்க மரக்காணத்துல நாங்க படிக்கும் போது மதிய உணவு கவர்மெண்ட் சாப்பாடு புழுவே காரி துப்புவாங்க யார் துப்புவாங்க
உப்புமா போடுறாங்களா? தளபதி என்ன பண்ணிட்டாரு, காலை ஒண்ணு மேகி போட்டாரு கேளியா, காலை ஒண்ணு சாப்பிட்டா குழந்தைங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்கும், அதுல காய்கறி சேர்த்தா மூளை வளர்ச்சி படிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாரு. என்ன பண்ணுவாரு, ப்ரோன்னுவாரு. கேளா யாரும் பேச்சு ப்ரோ சரி பாசிசன் மரியாதை பேசுற ப்ரோ சொன்ன மரியாதை பேசுதான், ப்ரோ சொன்ன மரியாதை பேசுதான். இந்த பாரு நானே வர்றேன், ப்ரோ சொன்ன மரியாதை பேசுதான். ஏன் ப்ரோ சொன்னா சொல்லுடா, ப்ரோ சொல்லுடா, சொல்லுடா ப்ரோ சொல்லுடா. சரி நேத்து தினம் நம்மளா பேச விட மாமா, எதிர்க்கட்சி எல்லாம் எதிர்த்து ஓட்டு போடுறாங்க சட்டத்துக்கு. என்ன சட்டத்துக்கு போடுறாங்க, என்ன சட்டத்துக்கு போடுறாங்க, ஒரு பாசிசம். ஆமா பாசிசம் சொன்னாரு, பாசிசம் சொன்னாரு, முடுக்கப்படல. இரியா சொல்லுங்க, பாசிசம் என்ன தெரியாத விஜய், பாசிசன் என்னன்னு தெரியல. விஜய் கிஜய்னு பேரை சொல்லி அவரு உங்களை வந்து அண்ணன் ப்ரோன்னு சொல்றாருல, ராங் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து என் விஜய் கிஜய்னு சொல்றீங்க, ஒண்ணு தம்பின்னு சொல்லுங்க. சரி என் அன்பு தம்பி விஜய், உங்க வாயிலே வருது அன்பு தம்பி சொல்லுங்க. அவரு அண்ணன் கிடையாது, அவருக்கு அண்ணன் கிடையாது, ஒரே நார்மல் தம்பி. நான் சொல்றதுக்கு சொல்லுங்க, பாசிசம் என்னன்னு தெரியாதவரு எப்படி அரசு. உங்களுக்கு என்ன பாசிசம்னா உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லுங்க. பாசிசனா பாசிசம் தெரியுமா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாசிசனா அப்படியே ஒருத்தனை அப்படியே இடுப்பு வலி எழுந்து பேசலாம், என்னத்தான் சொல்ல வரீங்க, காலு வலிதான் எழுந்து தப்பா நினைச்சுக்க வரீங்க, என்னத்தான் சொல்ல வரீங்க. அப்ப ஏடிஎம்கே என்ன போறது, ஏடிஎம்கே எங்க போறது, ஏடிஎம்கே எங்க போறது, நான் சொல்ல வரது கேட்டு நான் சொல்ல மாட்டேன், நான் இல்ச வேணா சொல்ல வரது. எடப்பாடி ஃபுல் ஃபார்ம்ல இருப்பா, ஃபுல்லா போய் இறக்கு அவரு நம்ம சும்மா அமைதியாக நீக்கி தாங்க முடியும் நினைச்சுக்கிறீங்களா. நல்ல பாம்பு மாதிரி படம் எடுத்து ஆட போறாரு பேரு, பண்ண போறாரு பேரு வந்து உங்க எல்லாரையும். அப்ப தெரியும் உங்களுக்கு யாரு கேரெல்லாம் இல்ல, பழனிசாமி கேவலமா நினைக்க கூடாது, மனுஷங்களை என்னையுமே கேவலமா நினைக்க கூடாதுங்க எப்பவுமே. ஆமா சும்மா சொல்லுங்க, என்ன சொல்றேன், நாங்க கேவலம் பண்ணிக்கிறோமா? ஆமா சரி, அதிமுக என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, எம்ஜிஆர் எந்த தொகுதி நின்று, ஜெயலலிதா தொகுதி, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஐயோ நீங்க சொல்றது வாங்கிக்க, இவர் வாரிசுன்றல. நேத்து சனிக்கிழமை, நீ ஞாயிற்றுக்கிழமை, நேத்து கதை விட்டுருந்தா, இப்ப என்ன நடக்குது? நான் என்ன சொல்றேன், இவர் வந்து சோபா சந்திரசேகர் வேற, இவங்க எல்லாம் யாரு சினிமா வரத்தன வாரிசுன்ற. இப்போ வாரிசுனா எல்லா வாரிசு கரெக்ட் தான். இப்போ உதயநிதி அண்ணன் வந்து அதுலயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு சினிமா நடிக்க வேண்டியதானே, எது தப்பு ஏன் சினிமால இருந்து ஒதுங்கி என்ன சொல்றேன் கேட்டுக்க, எல்லார் மேலயும் ஒரு தப்பு இருக்கு மாமா. இல்ல அண்ணா மேலயும் ஒரு தப்பு இருக்கும், உதயநிதி அண்ணா மேலயும் தப்பு இருக்கும், ஐயா மணி ஸ்டாலின் மேலயும் தப்பு இருக்கும், கலைஞர் தாத்தா மேலயும் தப்பு இருக்கும். நான் சொல்றதுக்கு 69 லட்சம் ஓட்டுல சேப்பாக்கம் திருவள்ளுவர் தொகுதியில வின் பண்ணிட்டு இளம் தலைவர் யாரு, எங்களுடைய தம்பி உதயநிதி. அவரு அண்ணன், அவர் தம்பி குட்டி பையன் யாரு, உதயநிதி அண்ணன் பையன். 80 வருங்கால அரசியல் அவ்வளவுதான். அசிங்கமா இல்லங்க, அது மாதிரி சொல்லுங்க. சின்ன புள்ள நான் சொல்றேன், நான் மட்டும் வியோ செத்துட்டா வியோ புள்ளிக்கு வேலை கருத்துக்கள் நான் சொல்றதுக்கலாம். எங்க அப்பா 10 சென்ட் சம்பாதிச்சா அந்த 10 சென்ட் நான் தான் அனுபவிக்கணும். எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது வந்து சொல்றதுக்கல ஜிம்பலக்கா இல்ல சைடுல ஏன் கத்துறா. நாளைக்கு விஜய் புள்ள பேருனா, நாளைக்கு இன்னைக்கு வந்து சஞ்சய், நாளைக்கு வந்து மஞ்சய். விஜய் விஜய் எடப்பாடி சப்ஜெக்ட் அப்புறம் போறேன், விஜய் சப்ஜெக்ட் வரேன். நல்ல உங்களுக்கு நல்ல திறமைகள் இருந்தால் ஒண்ணு வாழ்வாசாவா 26 தெரிஞ்சு கேட்டுக்கு சேப்பா நான் சொல்றேன். டிஎம்கே ஜெயிச்சாலும் நான் அதை சொல்லவில்லை, சேப்பாக்கா ஜெயிச்சாலும் யாரு ஜெயிச்சாலும் நம்ம வேலைக்கு போனாதான். நான் என்ன சொல்றேன், அதை வாங்கிக்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஆதர்ஜனா வராரு, இவர் வராரு. ஆதர்ஜனா அவரை பத்தி யார் தெரியுமா, சொல்றத கேளியா. அவங்க மாமனாரு செம திட்டான், யாரையா போய் திட்டு யாரு யாரு மாட்டி அந்த கதைக்கு வரல. நான் சொல்றதுக்கலாம், நான் சொல்றத வாங்கிக்க. ஆமா உனக்கு வாயில புழு கொட்ட போகுது, புளின்னு கிடக்குறேன். யாரு ஆதர்ஜனா அவங்க மாமா என்ன சொல்றேன், இந்த மாதிரியா விஜய் ரசிகர்கள் ஒண்ணு கேட்டுக்கிறேன் உன்னுடைய மூலமா. சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில் தான் விஜய் நிறுத்தம் நிற்கணும், நின்று மக்களை சந்திச்சு அவர் ஜெயிட்டோம். மண்டராட்சி இது சொல்றது கேள்வி. மண்டபாட்சியா இல்லையா, மன்னராட்சி நல்லா தம்பி ஜெயக்குமார் நல்லா முடியலாம் இருக்குமாரு, ஜெயக்குமார் சொல்ற பாரு, ஜெயக்குமாருக்கு அதெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா பேரை தொடர்ந்து 5 வாட்டி சொன்னா எப்படி முடிஞ்சாலா சேப்பாக்கம்
திருவள்ளிக்கோணி திருவள்ளிக்கோணியா திருவள்ளிக்கேணியா நாத்திகாம இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் இன்னைக்கு 69,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. எவ்வளோ? யாரு? உதயநிதி ஸ்டாலின். நீ போய் அவரை போய் மன்னராட்சி இல்ல ஒண்ணு விஜய் நிறுத்து, இல்லைன்னா நீ தானே போய்க்கிறாங்க போய் 26 எப்படி இருக்கு? ஒரே திகிலா இருக்குது. திகிலாம் பொதுமக்கள் எல்லாம் திமுக தான் ஆதரிப்பாங்க. ஐயோ கரெக்ட் தாங்க, திகிலா இருக்குது. என்ன நடக்க போதுனே தெரியாம இருக்குது. நான் சொல்றதுங்களா இப்படி அப்படியே இல்ல, ஒரே திகிலா இருக்குது. எது வேணாலும் நடக்கலாம். தேர்தல் நிக்கும் போது பட்டமளிப்பா இருக்குது. தேர்தல் நிக்கும் போது என்னதான் நடக்க போதுன்னு துணிச்சலா நிக்கிறாங்க. இப்போ வைப் இருக்காங்க குத்துறாங்க. இவருக்கு வைப் இருக்காங்க குத்துறாங்க. ஏன் பாதுகாப்பு குத்துறாங்க? தளபதி விஜய் அவர்கள் வெற்றிக்காக தளபதி விஜய் குத்துறாங்க. வைப் இருக்காங்க கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த மெட்டல் ஏன் கொடுக்குறீங்க? துப்பாக்கி அந்த போலீஸ் நிக்கிறாங்க. மெட்டல் ஏன் மெட்டறீங்க? எங்க போனாலும் அவர் கூட போயிட்டு இருக்காங்க. யார் பண்றது? சொல்றது கேளியா? சொல்லுங்க. உருப்படியான கதையா இருந்தா பேசலாம். சம்பந்தம் இல்லாத கதைலாம் பேசியிருந்தா எப்படி? இந்தியாவுல உள்ள முதலமைச்சர் இது மாதிரி எல்லாம் பேசினா நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். இந்தியாவுல உள்ள முதலமைச்சர் எல்லாமே அடிமைகள். யாருக்கு? நரேந்திர மோடிக்கு. அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நரேந்திர மோடினா அவர் பேரை சொல்லுங்க. மோடி அண்ணன் சொல்லுங்க. மோடி தாத்தன் சொல்லுங்க. உங்களுக்கு பேரு நரேந்திர மோடி. அவர் பேரு இது என்ன? அண்ணன் சொல்லுங்க. பேரு மாண்புமிகு நரேந்திர மோடியை எதிர்க்க வேண்டியவர் யாரு? மு.க. ஸ்டாலின் மட்டும் தான் இருப்பார். யாரு? மாண்புமிகு மு.க. எதிர்க்கிட்ட வேற எவனே எதிர்க்கிற ஆளு கிடையாது. எல்லாம் அடிமை. எல்லாம் பேசுங்க. இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சா அந்த நிதிஷ்குமார் பாரு ஏறி போச்சு. ஒண்ணும் இல்ல ஏறி போச்சு. நான் என்ன சொல்றேன்? நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணி தலைவர் இருந்தார். சொல்றதுக்கு ஓடி போ கீடி போனீங்க. அப்பாடி இதோட இங்கத்தான் வரப்போனேன். இங்கத்தான் நல்ல டைம் பாஸ் ஆகுது. இன்னாங்க இஷ்டத்துக்கும் சம்பந்தம் இல்லாம ஜெய்சங்கர் இன்னமும் இந்தியாவில் உள்ள முதலமைச்சர் அதெல்லாம் என்ன கதை தலைவா அதெல்லாம். ஐயோ